இது ஒரு அன்பான தருணம், அழகான தருணம். அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே, தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. Praise the Lord. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.
என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், என்னுடைய தோழர்கள் தோழிகள், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க. வாங்க. நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா, நம்ம நத்தார் தாத்தா, நம்ம சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு வெற்றி தலைவருக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தா வரும்போது சும்மா வருவாரா? இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டு வராரு. நம்ம ஆசைகள் நிறைவேற போகுது, நம்ம கனவுகள் பலிக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர போறாரு. குட்டி குட்டி குழந்தைகள், வானத்து நட்சத்திரம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து விட்டன. இதோ அந்த தேவதைகள். ஓ மை காட்! அந்த குட்டி நட்சத்திரங்கள் தங்களின் பிஞ்சு கரங்களால் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள். நல்ல கைத்தட்டல் தரலாமா அவங்களுக்கு? மேரி கிறிஸ்துமஸ். குழந்தைங்க பூ கொடுத்தா அந்த தேவகுமாரனை கொடுத்ததை போல சத்தமா ஒரு முறை சொல்லுவோம், மேரி கிறிஸ்துமஸ். சரி, குழந்தைங்க பூ கொடுத்தாங்க, குழந்தைக்கு ஏதாவது தர வேண்டாமா? வெற்றி தலைவரின் கரங்களால் இதோ நாம தரக்கூடிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த குழந்தைகளுக்கு.
எல்லாரும் அப்படியே சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் ஒட்டி வரலாமா? நம்முடைய அருளாளர்கள் பெரியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிக்கலாமா? குழந்தைகள் வந்தாச்சு, குட்டீஸ்க்கு gift வந்தாச்சு, இப்ப நாம கிறிஸ்மஸ் கேக்கும் வந்தாச்சு. கன்சோல் கேக்கின் இரண்டு பக்கங்களும் நம்மளுடைய குட்டி கெஸ்ட் எல்லாம் நிக்க இரண்டு பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நின்னறலாம். நம்ம அருளாளர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதோ கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி நம்முடைய நத்தார் திருநாள் கிறிஸ்துமஸ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை சகோதர சகோதரிகளுக்கு அன்பை பரிமாறுவோம். மேரி கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்க எல்லா சார்பா குழந்தைகளுக்கே கேக்கை ஊட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு
அதை கேட்க நம்ம வாலண்டியர்ஸ் வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க. கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியா. ஓகே, இந்த இனிய தருணத்தை நாம ஒரு புகைப்படமா பதிவு செய்ய போறோம். முதல்ல குட்டீஸும் நம்ம அருளாளர்களும் நம்ம வெற்றி தலைவரும் சேர்ந்து ஒரு புகைப்படமா பதிவு செய்து கொள்வோம். தலைவர் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியவங்களும் முன்னாடி வரணும். மலர இருக்கிற ஆண்டு மனித நேயத்திற்கான ஆண்டாக மலரட்டும். அனைத்து குடும்பங்களிலும், இல்லங்களிலும், முன்பங்களிலும் அன்பு தலை தொங்கட்டும். ரொம்ப குட்டி கூட முன்னாடி போ. பத்திரிகையோட நண்பர்களுக்காக இன்னொரு போட்டோ நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். தாத்தா முன்னாடி போ. இதோ உங்களை நோக்கி வருகிறார், வெற்றி தலைவர் வருகிறார். மேரி கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை அருளாளர்களுக்கும், அன்பு பெரியோர்களுக்கும், பாச பெருமக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கண்மணிகளுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், தாயோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கார்னர்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா. தேங்க்யூ சோ மச். குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விட்டு தாங்க. யாரும் முன்னாடி வர வேண்டாம், அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க பிரதர். தலைவரே இந்த பக்கம் வர்றாரு, நீங்க அங்கேயே இருங்க பிரதர்.
லைவ் ஓ மை காட் அந்த குட்டி நட்சத்திரங்கள் தங்களின் பிஞ்சு கரங்களால் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள். நல்ல கைத்தட்டல் தரலாமா அவங்களுக்கு? மேரி கிறிஸ்மஸ். குழந்தைங்க பூ கொடுத்தா அந்த தேவகுமாரனை கொடுத்ததை போல சத்தமா ஒரு முறை சொல்லுவோம், மேரி கிறிஸ்மஸ். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையை அடுத்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் ஆனது கொண்டாடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் இதற்கான அடையாள அட்டையுடன் கொடுத்து அமர வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் காலை 9 மணியிலிருந்து நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜய் இங்கே 10 மணிக்கு வந்தடைந்தார். கிட்டத்தட்ட 10:30 மணி அளவில் நிகழ்ச்சியானது சரியான நேரத்திற்காக தொடங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இந்த பகுதியில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில்களானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குடில்களுக்கு ஒளியேற்றக்கூடிய வகையில் அந்த வண்ண விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த வண்ண விளக்குகளை விஜய் ஒளியூட்டியிருந்தார். அதே போன்று அன்பும் கருணையும் தான் அனைத்திற்கும் அடிப்படை, அன்பும் கருணையும் கொண்டதுதான் தாய் அன்பு, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் என அனைத்தையும் ஒன்றாக கொண்டாடுவதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அனைத்து மதத்தினரும் சகோதரர்களாக வாழ்கின்றனர் என்று இன்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தார். அதே போன்று சொந்த சகோதரர்களால் துரோகத்திற்கு ஆளாகி கிணற்றில் தள்ளிவிடப்பட்டவர் மீண்டும் வந்து நாட்டிற்கே அரசனாவார். பைபிளில் இந்த கதை இருக்கின்றது, தெரியாதவர்கள் படித்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். பைபிளில் நிறைய கதைகள், நல்ல நல்ல கதைகள் இருக்கின்றது எனவும் தெரியாதவர்கள் பைபிளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பிட்ட ஒரு கதையை மட்டும், அதாவது கிணற்றுக்குள் துரோகத்தின் மூலமாக கிணற்றுக்குள் தள்ளிவிடப்பட்டவர் மீண்டு வந்து அரசனான கதை என்று அந்த ஒரு கதையை குறிப்பிட்டு விஜய் மேடையில் பேசியிருந்தார். அரங்கிற்கு கூடியிருந்த அந்த நபர்களுக்கு முன்பாக விஜய் இந்த கதையை தெரிவித்திருந்தார். அதே போன்று சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தாவேகா 100% உறுதியாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு சத்தியத்தையும் செய்து கொடுத்திருந்தார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியாக ஒரு வாக்கு ஒன்றை கொடுக்கிறேன் எனவும் அந்த வாக்கு மூலமாக நானும் தமிழக வெற்றி கழகமும் எக்காரணம் கொண்டும் சமூக மற்றும் சமூக நல்லிணக்கத்துக்கு எனக்கு எப்போதும் பேணி காத்து நிற்கும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று மதச்சார்பற்ற சமூக நீதி எனும் கொள்கையை கொண்டது அனைத்து புகழும் எல்லாம் உள்ள இறைவனுக்கே என்கின்ற அந்த ஒரு வசனத்தை குறிப்பிட்டு விஜய் இன்று மேடையின் முன்பாக இருந்த அந்த மக்கள் அனைவரும் முன்பாக இந்த வசனத்தையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் அதே போன்று ஒவ்வொரு வாழ்த்தையும் தெரிவித்திருந்தார். அதாவது பொங்கல், தீபாவளி என வெவ்வேறு பண்டிகைகளை கொண்டாடி வந்தாலும் தமிழ்நாட்டில். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும்